அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன், ராகு, 3இல் சனி, 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். விரய ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் குறையும். சிந்தனையின் போக்கில் தங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நன்மை தீமை எது என்று அறிந்து செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். எதிர்காலம் சார்ந்து சில பிரச்சனைகளை முடிவுகளை எடுப்பீர். நீண்டகால பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கலாம். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்போர் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களின் தொடர்புகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் தாங்கள் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தொழில் ஸ்தானம் மற்றும் வருமானத்திற்கான தனஸ்தானம் இரண்டுக்கும் குருவின் பார்வை கிடைப்பதால் அளவுக்கு மீறிய பண வரவுகள் உண்டு. பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்கள் கை கொடுத்து உதவுவர். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் தாராளமாக நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இடமாற்றங்கள் வந்தால் அதனை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை. சுக லாபாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் குடும்பத்தில் உங்கள் பேச்சை நிலை நிறுத்துவீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் நீங்கள் கம்பீரமாக பேசினாலும் சில நேரங்களில் நிதானம் தவறி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சிக்கல்கள் வரலாம். குடும்பத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். குடும்ப நிலவரத்தில் கவனம் தேவை. வெளி இடங்களில் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். வயிறு பிரச்சனை தங்களுக்கு உண்டாகும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு 2இல் உள்ள தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உள்ள புதன், ராகுவால் தங்களுக்கு நன்மை, குரு பார்வையும் உண்டாகிறது. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல விதமான பண வரவுகள் கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.